வாசத்தில் பேரழகு பழைய சோறு பச்சை மிளகா யார் யாரோ போலே நாம் பதலா ஜல்லக்கு தேரா லக்கு நுசமால் ஹலோ பூமிகா, நான் நவீன் பேசுகிறேன். ஹலோ நவீன், நீங்களா? எப்படி என் நம்பர் உங்களுக்கு கிடைச்சது? அதெல்லாம் ஆஃபீஸ் ரூம்லேருந்து சுட்டாச்சுமா. சரி, நீ என்ன பண்ணுற? நான் உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன், கொஞ்சம் வரியா? என்னது, வீட்டுக்கு வெளியே வா? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏன் நவீன் இப்படி பண்ணுறீங்க? தயவு செஞ்சு நீங்கள் போங்க. பா பூமிகா, உனக்காக தான் நான் வந்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வந்துட்டு போயிரு. சரி, இருங்க, வந்துடுறேன். நைட்டில் கூட நீ ரொம்ப அழகாக இருக்க பூமிகா. இப்போ நீங்கள் இதுக்கு தான் என்ன வர சொன்னீங்களா? உனக்கு ஒரே அவசரம்தான். யார் பார்க்க போகிறா? சரி, விஷயத்த சொல்லுங்க. ஐ லவ் யூ பூமிகா. என்ன ஒரே சர்ப்ரைஸாக கொடுக்குறீங்க? ஆமாம், நீ தான் ப்ரப்போஸ் பண்ணலன்னு சொன்னல, அதனால உனக்கு பிடிச்ச மாதிரி ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு ஈவினிங் போய் ரிங் வாங்கிட்டு வந்தேன். ரிங் ரொம்ப அழகாக இருக்குங்க. உன்னை விடவா? இன்னிலிருந்து நீ எனக்கு பாதி பொண்டாட்டி ஆயிட்ட. இனிமேல் இந்த ஜென்மத்தில் நீ தான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். முதன் எழுதிய காதலிசை அதற்கொரு ஆதார ஸ்ருதி நீ. வரையோ வரையோ காதல் கொள்ள உன்னோடு பேசாத காற்று எந்த காதலும் நேற்று நீ சொல்வன. இனிமேல் நீ யாரை நினச்சி பயப்படக்கூடாது, ஓகேவா? சரிங்க. சரி, டைம் ஆச்சு, நீ உள்ளே போ. ஓகே நவீன், ஐ மிஸ் யூ. நாளைக்கு பார்க்கலாம். மிஸ் யூ. பாய். ஹலோ மாலதி, என்ன இந்நேரத்தில் கூப்பிட்ருக்க? இல்லடி, ஒன்றும் இல்லை, சும்மா தான் கூப்பிட்டேன். என்ன பண்ணிகிட்ருக்க? நான் என்ன பண்ணுவேன், சும்மா தான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஓ சரி சரி. என்ன டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டியா? ஜாலியாக உட்காந்துருக்க போல். படித்தேன், ஏதோ ஓரளவுக்கு மண்டையில் ஏறிச்சு. நீ படிச்சிட்டியா? நான் படிச்சிட்டேன், அதுதான் சும்மா கூப்பிட்டேன் என்ன பண்ணுறேன்னு கேட்குறக்காக. சரிடி. அப்புறம் நம்ம கிளாஸ் பூமிக்கா இருக்கால, அவள் ஏதோ செகண்ட் இயர் பையனை லவ் பண்ணுறா அப்படின்னு காதுக்கு வந்துச்சு. உனக்கு தான் தெரியுமா? எனக்கு என்ன தெரியும், நீ சொல்லி தான் எனக்கே தெரியுது. நான் என்ன காலேஜ் விட்டால் வீடு விட்டால் காலேஜுன்னு இருக்கேன், எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அப்புறம் என்ன, நாங்கள் மட்டும் ரவுண்ட் அடிச்சுட்டா வந்துட்டுருக்குறோம். ஏன்டி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்? நம்ம காலேஜில் நடக்கிறதில்ல, அதனால தான் கேட்டேன். சரி, நம்ம காலேஜில் போய் பூமி கடை கேட்டுக்கலாம் நேரா. சரிடி. சரி, தூங்கு, பாய். சரி, நாளைக்கு மறக்காமல் வந்துடு. நானும் வந்துடுவேன், பாய். இவளை எப்படியாவது சரண்கிட்ட பேச வைக்கணுமே, என்ன பண்ணலாம்? சரி, நடக்கிறது நடக்கட்டும், நம்ம கையில் எங்கே இருக்குது? என்ன மாலதி, டெஸ்ட்டுக்கெல்லாம் படிச்சிட்டியா? ஏன் படிக்கலைன்னா நீ காட்ட போறியா? என்னது நானா? நான் எப்படி காட்ட முடியும்? நானே சரணை நம்பி தான் வந்திருக்கேன். சரண் இருக்க பயமீன், அவன் படித்தாலே நாங்களா படித்த மாதிரி. ஓ, உன் ஃப்ரெண்டு நான் அவ்வளோ படிப்பாளியா? ஆமாம், படிப்பாளி தான். போக போக தானே பார்க்க போகிறீங்க. சரி சரி, டெஸ்ட் மார்க் வரட்டும், அப்போ பார்க்கலாம். இந்த ஸ்னேகாவை டெஸ்ட்டில் எப்படியாவது மாட்டி விடணும். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன டெஸ்ட்டுக்கெல்லாம் படிச்சுட்டு வந்தாச்சா? மேம். யார் படித்தா? எல்லாம் பெட்டு தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் உட்கார வைக்கிற மாதிரி உட்காருங்க, அப்போ தான் டெஸ்ட் எழுத முடியும். வாங்க போகலாம். ஓகே, இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1/2 hour டைம், 12:30 மணிக்கு கொடுத்துடணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன ஸ்னேகா, காட்டுவா உனக்கு? நாங்களும் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம், உங்கள் வேலையை பாரு. ஓகே. என்னங்க முணுமுணுப்பு? ஒன்றும் இல்லைங்க மேம். சரி, பேசாமல் எழுதுங்க, நான் அந்த கிளாஸ் போயிட்டு வரேன்.
என்ன ஸ்னேகா படிச்சிட்டியா? பயங்கரமாக எழுதுற. இப்போ தானே மேம் சொல்லிட்டு போனாங்க பேசாமல் எழுதுங்கன்னு. அதுங்களே என்ன படிச்சிட்டேன், நீ எழுது பேசாமல். இருடி உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பு. டேய் என்னடா புக்கை பார்த்து எழுதிட்டு இருக்கிற? அதுவும் மேம் வந்தால் என்ன ஆகுறது? ஒழுங்கா மூடி வீடோ. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேம்லாம் இங்கே வரமாட்டாங்க. சரி அப்போ எனக்கும் காட்டு. மேலே தானே உட்காந்துருக்க, அப்படியே பார்த்து எழுது. கண்ணு தெரியாதா என்ன? என்ன பண்ணுறது, தலையெழுத்து. உன்னையெல்லாம் பார்த்து எழுதணுன்ட்டு. சரி சரி பேசாமல் எழுது. டேய் எந்திரிடா. இதுதான் நீ டெஸ்ட் எழுதுகிற லட்சணமா? என்ன தைரியம் இருந்தால் புக்கை திறந்து வச்சு டெஸ்ட் எழுதுவ? ஐயோ இல்லை மேம், படிச்சுட்டு மூடி வச்சுட்டு தாங்க மேம் எழுதுறேன். ஏய் என்கிட்டயே போய் சொல்லிட்டு இருக்கியா? என்ன காலேஜ்னு நினச்சேன், என்ன நினச்சேன்? மேம் இல்லைங்க மேம், படிச்சுட்டு தாங்க மேம் எழுதுறேன். அப்போ நீ என்கிட்ட சொல்லிட்டு தானே எழுதியிருக்கணும். நீ பாட்டுக்கு எழுதுற, நீ பாட்டுக்கு படிச்சுட்டு நீ பாட்டுக்கு எழுதுவியா? இதென்ன டியூஷனா? காலேஜ் தானே, என்கிட்ட சொல்லிட்டு தானே நீ எழுதியிருக்கணும். ஒழுங்காக படி, போய் படிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து எழுதுறேன். சரிங்க மேம், நான் படிச்சுட்டு எழுதுறேன். அவனையும் கூப்பிடுங்க மேம், அவனும் அப்படி தான் என்னை பார்த்து எழுதிட்டு உட்காந்துருந்தான். என்ன எதுக்குடா மாட்டி விடுற? கம்முனே இருக்க மாட்டியாடா? என்ன அவன் சொல்கிறது உண்மையா? நீயும் பார்த்து எழுதிட்டு இருக்கியா? மேம் நான் படிச்சு தாங்க மேம் எழுதிட்டுருக்கேன். ஏங்க மேம் என்னை போய் சந்தேகப்படுறீங்க? ஓ அப்படியா? அப்பனா ஓரலாக சொல்லி பார்க்கலாம். இது உனக்கு தேவையா மச்சி? ஒரு சம்ம ஒழுங்காக போட முடியல, நீங்களாம் பார்த்து எழுதிட்டு இருக்கிறீங்க. உங்களெல்லாம் வச்சுட்டு நான் இப்படி தான் பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸ் செகண்ட் இயர் அனுப்ப போகிறேன்னு தெரியல. என்ன நீ வேணா பதிலே சொல்ல மாட்டீங்க, சொல்கிறியா? போட்டு காட்டேன்ட்ட. இல்லைங்க மேம், நான் ஃபார்முலாவெலாம் படிக்கவே இல்லை. நான் படிச்சுட்டு வந்து உங்ககிட்ட எழுதி காட்டுறேன் மேம். பேசுகிறதெல்லாம் போய் படிக்கிற மூஞ்சிகளை பாரு. ஒழுங்காக படித்து டெஸ்ட் எழுதி காட்டிட்டு தான் வீட்டுக்கு போகிறீங்க. சரிங்க மேம். அதுக்குள்ளே உள்ள சத்தம் போட்டுருவாங்க. இங்கே வந்தால் அங்கே பேச்சு, அங்கே வந்தால் இங்கே பேச்சு. டைம் முடிய போதுமா? இன்னும் 10 மினிட்ஸ் தான். சீக்கிரம் எழுதிட்டு பேப்பர் கொடுங்க. சரண் எனக்கு படித்ததெல்லாம் மறந்துடுச்சு சரண், கொஞ்சம் பேப்பர் கொடு சரண், எழுதிட்டு தரேன். ஒரு நிமிஷம் இரு தரேன். மித்ரா உனக்கு தெரிஞ்சதே எழுத வேண்டியதானே, ஏன் பார்த்து எழுதுற? உனக்கு என்ன, நான் ஒன்டே கேட்டேன், என் சரண் கிட்ட தானே கேட்டேன். பேசாம வேலையை பாரு. எங்கே போய் திருந்து போகிற நீ எல்லாம்? நான் பேப்பர் வாங்குறதே ஒன்றை மாட்டி கொடுக்க தாண்டி. ஸ்னேகா இந்த பேப்பரை மித்ராட்ட கொடுத்துரு. எனக்கு தெரியாது சரண், என்கிட்ட தயவு செஞ்சு கொடுக்காத, என்னை மாட்டி விட்டுறாத தயவு செஞ்சு. ஓகே நானே கொடுத்துக்கிறேன். மித்ரா கேட்ச். தேங்க்யூ சரண். நோ மென்ஷன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி நான் படிச்சுட்டேன், இப்போ எழுத போகிறேன். நீ என்னடா சொல்கிற? அதுங்களையும் மாடா படிச்சுட்ட? ஆமாம் மச்சி படிச்சுட்டேன், நான் எழுத போகிறேன். சரி அப்போ நம்மளும் அப்படியே எழுதுவோம், பார்த்தே எழுதுவோம். மேம் வந்து அப்படியே பேப்பரை தூக்கி போட்டுடலாம். என்னடா நீயும் எழுதுறியா? ஆமாம் மச்சி நானும் படிச்சுட்டு எழுதுறேன். யார் படித்தா? இவங்கன்னு மாட்டி விட்டாலும் விட்டுருவான், இவன்ட்டு சொல்லாமல் அப்படியே பார்த்து எழுதிடலாம். சரி மச்சி எழுது. முதலாய் ஒரு மெல்லிய சந்தோஷம் வந்து இது இன்னூரம் வழிந்தது என்று. அதுவா டெஸ்ட் எழுதுறேன்ல அதான். ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசுற. ஐயோ மேம் பேப்பரை தூக்கி வீசு. ஏய் என்ன பண்றீங்க? படிச்சு எழுதுறீங்களா சும்மா அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்களா? மேம் படிச்சாச்சு மேம், எழுதிட்டு தான் இருக்கோம். ஆமாங்க மேம். சரி சரி எழுதுங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ இது என்ன பிட்டு பேப்பர், ஏன் மேலே வந்து விழுகுது? ஸ்னேகா இந்திரி ஃபர்ஸ்ட்டு, என்ன பிட்டு பேப்பர் வச்சு எழுதிட்டு இருக்கிற? ஐயோ தூக்கி போட்ட பிட்டு பேப்பர் இந்த கிளாஸ்க்குள்ளே யார் மேலே விழுந்துச்சுன்னு தெரியலையே. இல்லைங்க மேம், இது என்னோடது இல்லைங்க மேம். என்ன கதை விடுறியா? ஏன் முன்னாடியே உட்காந்து எழுதிட்டு இருக்கிற, கேட்டால் என்னோடது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. மேம் அது உண்மையாகவே என்னோடது இல்லைங்க மேம், நான் அப்படி தான் பார்த்து எழுதுகிற பொண்ணு இல்லைங்க மேம். நானும் உன்னை இத்தனை நாள் அப்படி தான்மா நினச்சேன், இப்போ தான் கண் முன்னாடி பார்த்தவனே தெரியுது. அது என்னோடது இல்லைங்க மேம், யாரோ என் மேலே தூக்கி வீசிட்டாங்க மேம், நம்புங்க மேம். உனக்கு ஒரு தடவை சொன்ன பிரியாதா, ஃபஸ்ட் எழுந்திரிச்சு வெளியே போ. மேம் அது என்னோடது தாங்க மேம், அந்த பொண்ணோடது இல்லைங்க மேம், நான் தான் பிட்டு வச்சு எழுதினேன். என்ன தைரியம் இருந்தால் என்கிட்டயே நீ பிட்டு வச்சு எழுதுனேன்னு சொல்லுவேன். இல்லைங்க மேம் சொல்ல வேண்டாம்னு தான் பார்த்தேன், என்னால் அந்த பொண்ணு அழுகுது. தேவையில்லாமல் நான் பண்ணதுக்கு அந்த பொண்ணு எதுக்கு திட்டு வாங்கணும்?
நான் தாங்க மேம் எழுதுனேன். என்னோட பெட்டு தாங்க மேம் அது. ஓ நீ அவ்வளோ நல்லவனா நீ? அப்போ எதுக்கு பார்த்து எழுதுற? இவன் ஏன் இப்போ ஸ்னேகாக்காண்டி வக்காலத்து வாங்கிக்கிட்டு அவன் பேச்சு வாங்கிட்டு இருக்கான்? இல்லைங்க மேம், நான் படிச்சுட்டு வரலைங்க மேம். அதாங்க மேம் பார்த்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அது அந்த பொண்ணு மேலே பழி விழுந்துருச்சு. பரவாயில்லைங்க மேம், நான் தாங்க மேம் எழுதினேன். என்ன தண்டனை கொடுத்தாலும் எனக்கே கொடுங்க. ஓ என்கிட்ட பேசுகிற அளவுக்கு உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? ஒழுங்காக கிளாஸை விட்டு வெளியே வா, பிரின்ஸிபல்கிட்ட போய் பேசிக்கலாம் வா. ஓகே மேம், வரேங்க மேம். என்ன திமிர் பாரு இந்த பையனுக்கு. ஓ சரிம்மா ஸ்னேகா, சாரி தெரியாமல் ஒன்று சொல்லிட்டேன். சரிங்க மேம். ஆனால் நீ எதுவும் பேச வேணாம் ஸ்னேகா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இவனை பிரின்ஸிபல் ரூம் கூட்டிகிட்டு போய் சார்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். மேம் என்ன ஸ்னேகா எப்படி எழுதுன டெஸ்ட்டு? போடி. என்னாச்சு ஸ்னேகா சொல்லு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? இல்லடி என் மேலே பிட்டு பேப்பர் வந்து விழுந்துச்சு, அதை மேம் பார்த்து நீ தான் எழுதுறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அச்சோ அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நான் அழுகிறத பார்த்துட்டு சரண் வந்து இல்லைங்க மேம் அது என்னோட பெட்டு தான் அப்படின்னு சொல்லி அவன் மேலேயே அவன் பழியை ஏற்றுக்கிட்டான்டி. எனக்கு என்னால் அவன் மாட்டிக்கிட்டான். பார்த்தியா அவன் உனக்காண்டி எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு, எவ்வளோ பெரிய நல்லது பண்ணியிருக்கான் பாரு. அவனை போய் நீ தப்பாக நினச்சிட்ட ஸ்னேகா. ஏன் ஸ்னேகா? போ ஸ்னேகா. சரி இப்போ என் மேலே விழுந்த பள்ளியை இப்போ அவன் ஏற்றுக்கிட்டானே, இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? அது அவனே பார்த்துக்குவான், நீ உன் வேலையை பாரு. ஒரு நிமிஷம். இல்லை நிழல் தானா பதில் கேட்கிறேன் கிடைக்கா